guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு நம்மளோட ரோஹன் கால் பண்ணியிருப்பான். அதனால வந்துட்டு நம்ம மிஸ்டேக் ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்படியே வந்துட்டு அவள் ஏதோ ஒரு திங்கிங்லேயே உட்காந்துருக்கா. வீர் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி வா சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு முன்னாடி போகிறா. நம்மளோட வீருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இவ கூப்பிட்டா இப்போ ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறான். இங்கே நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹன் வந்துட்டு மிஸ்டியை பார்த்து பின்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் இதானது பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே மிஸ்டோட நினப்பாவே இருந்துட்டு அப்படியே அழுகுறான். அவன் அழுதுட்டு எப்படி மிஸ்டி, நான் உன் மேலே ரொம்ப காதல் வச்சிருக்கேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னதான் நீ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆக போறனாலும் எனக்கு உன் மேலே வந்துட்டு லவ் வந்துருச்சு, அந்த ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ லவ் யூ மிஸ்ட்ரி அப்படின்னு கத்துறான். நம்ம மிஸ்டிக்கு வந்துட்டு இங்கே அவன் சொன்னது வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால வந்துட்டு அவன் ஏதோ ஒரு பண்ணுறா. அதை வந்துட்டு நம்ம வீர் கேட்குறான், என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறான், இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவன் வீடே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறான். அப்புறம் வந்துட்டு நம்ம வீரும் வந்துட்டு அவன் முன்னாடி ஓடிட்டு இருந்தாலும் அப்போ கூப்பிட்டு ஹக் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நைட் ஆகுது, நம்ம மிஸ்டரியும் தூங்கிட்டு இருக்கா. அப்போ பரி வந்துட்டு எழுப்பி விடுறா. இந்த மாதிரி வந்துட்டு வீர் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக பேசணுமா, ஸோ நீ போய் கீழே போய் பாருன்னு சொன்னோன்னே நம்ம மிஸ்டரியும் சீக்கிரமாக போகிறா. நம்மளோட வீர் எதுவுமே சொல்லாமல் மிஸ்டரியை பார்த்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்கான். அப்படியே நம்ம மிஸ்டரியும் கத்திட்டு இருக்கா, ப்ளீஸ் நில்லுங்கன்னு சொன்னாலும் அவன் நிற்கவே மாட்டிக்கிறான். அப்படியே ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தா நம்மளோட ரோஹன் வந்துட்டு மிஸ்டரியும் கூப்பிடுறான். பின்னாடி வந்துட்டு ரோஹன், முன்னாடி வந்துட்டு வீர், ரெண்டு பேர் நடுவில் மிஸ்டரி இருக்கா. அதை பார்த்துட்டு நீ என்னதான் வந்துட்டு லவ் பண்ணுறன்னு நல்லாவே தெரியும், ஸோ நீ வந்துட்டு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னால், இல்லை நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு பிடிச்சி தானே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நீ வந்த, அதனால வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கமிட்டட், ஸோ வந்துட்டு இது பண்ணாத அப்படின்னு சொன்னால், இல்லை நீ வந்துட்டு என்னோட மிஸ்டேக், உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன், நீ வந்துட்டு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாத, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மிஸ்டேக்கு தலையே வலிக்குதா எப்பான்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கும் போது ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துட்டு நீ என் கூட வந்தா நீ எங்கள் கையை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை நீட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம மிஸ்டேக் ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. முடிச்சு பயப்படுறா. அதுக்கப்புறம் நம்ம பாரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. அவளும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஒரே அழுதுட்டே இருக்கா அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம பாருங்க டைமை பார்த்து, நீ என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் மிஸ்டி ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இரு வரேன் அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த மாதிரி நான் வந்துட்டு வெளியே போறது இருக்கு, ஸோ வந்துட்டு நீ சீக்கிரம் வா, அப்புறம் இல்லைன்னா 2 நாள் கழிச்சு தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. அதுக்கப்புறம் நம்ம பரிக்கு யாரோ கால் பண்றாங்க, ஒர்க் விஷயமா கால் பண்றாங்க. நம்ம பரி 2 டேஸ்க்கு போவேன்னு சொல்லிட்டு மிஸ்டி சொன்னா இல்லையா, அது சம்மந்தப்பட்டமா யாரோ கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பரி வந்துட்டு என்னடா இவ்வளோ ப்ரெஷரா இருக்கு, நான் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியாம வந்துட்டு அப்செட்டா இருப்பா. அப்பதான் மிஸ்டி வர, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா, இல்லை இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. என்னாச்சு, நான் சரி எனக்கு அனுப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரியும் இல்லை வேணாம் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு சரி நம்ம ரோஹன் கூட அங்கே போனால் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கே தான் வந்துட்டு ரோஹனும் இருக்கா, அதனால சரி ரோஹன் கூட டைம் ஸ்பெண்ட் நம்ம பரி எழுந்திருப்பா. சரி இப்போ ஒர்க் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறா. நம்மளோட பரிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சும் அவள் போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு சரி நான் போகிறேன் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டு இருக்கா. அவன் தான் காட்டுறாங்க, வீரோட கம்பெனிலேருந்து அவனுக்கு ஜாப் கிடச்சிருக்கும் போல். ஸோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பாட்டிகிட்டலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது வந்துட்டு அந்த தனி இருக்கால தங்கச்சிக்காரி, அவன் வந்துட்டு சரி சூப்பர்ண்ணா, எனக்கு வந்துட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ஸோ நல்லா சம்பாரி சரியா, எனக்கு கண்டிப்பாக நீ இன்டர்வியூவில் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாட்டியும் பிளஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம மிஸ்டியும் கிளம்பிட்டு கீழே போகிறா. பார்த்தா நம்மளோட வீர் வந்திருப்பான். என்ன நீ காலங்காத்தால இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை ஒரு வேலை விஷயமா வந்தேன், எங்கே போகிற அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஸோ அவள் வந்துட்டு என்கிட்ட கேட்டா சரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நானும் வரவா உனக்கு தனியாக போறியே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ நல்லா இருக்கேன், நேற்று நினச்சிட்டு இருக்கியா, இப்போ நான் கம்ப்ளீட்லி ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு போகிறா. நம்மளோட ஹீரோயினும் அப்படியே போயிட்டு இருக்கா.
நம்ம அருணவை தான் காட்டுறாங்க. அவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரான், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லாம் பாட்டிக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பாட்டி வந்துட்டு சீன் போடுற பாட்டி, நீ நைட் எங்கே போன அப்படின்னு கேட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி யார் கூட படிச்ச அப்படின்னு கேட்டா, யாரு யாரு நம்மளோட பயப்புல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, ஆஹா அப்படியா, சரி சரி, நேத்து அவன் தூங்கிட்டானாமே, நீங்க யார் கூட சேர்ந்து படிச்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல அவன் தூங்கிட்டானா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு இருந்தேன். சரி எதுக்கு லேட்டா வந்த அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வந்துட்டு ஆஹ் எதுக்கு லேட்டா வந்தேன், படிக்க வேணாமா அதான் வந்துட்டு நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ தருமாயிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அவரோட தனிக்கும் வந்துட்டு ஐயோ அப்பா அம்மாட்ட சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் போயிட்டு சம்மந்தமா பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க நம்ம பரிய. இந்த மாதிரி பரிமாணம் ரொம்பவே நல்லா வேலை பார்த்தாங்க, அங்க செய்யற ஒர்க்கர் மட்டும் ஒருத்தவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இங்க பாருங்க ஒரு ஒர்க்கருக்காக வந்துட்டு இங்க 2 பேர் டைம் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஸோ வந்துட்டு என்னதான் கால் பண்ணி சொல்லுங்க, நாங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். எங்க அப்படியா சரி நாங்க சாரி, வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அவங்க ஒருத்தவங்க பண்ணனால, அதான் வந்துட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றா. நம்மளோட பரி வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் பர்சன்டாக இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ண ஒர்க் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிய புகழ்ந்து பேசுறாங்க. நம்மளோட மிஸ்டேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தங்கச்சியை இவ்வளோ புகழ்ந்து பேசுறாங்களே. அப்புறம் வந்துட்டு நம்மளோட பரிக்கும் கால் பண்றா மிஸ்ட்ரி. அவ வந்துட்டு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா அவங்களால பாருங்கண்ணா இன்னைக்கு ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுச்சு, நான் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம மிஸ்ட்ரி கால் பண்றா. கால் பண்ணிட்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ்யூன்னு சொல்லிட்டு சொல்றா. லவ் யூ டூ, ஏன் இவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக வேலை பார்த்துருக்க, அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க ஒன்று அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக தானே சொல்கிறேன், இன்னும் கோவமாக தான் இருக்கேன், தப்பு பண்ணிட்டேன்னா கேட்குறேன். அடைக்கி இருக்குச்சு, நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன அவ்வளோ பெருமையாக நீ இது பண்ணியிருக்க, ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட பரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நீ சீக்கிரம் கிளம்பி வந்துடு அப்படின்னு சொன்ன மாதிரி, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட மிஸ்டே வந்துட்டு போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும் போது சொன்னதான் நினைப்பேன், இது ரோஹன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நினைச்சிட ரோஹன் சொன்னது கரெக்ட் தான். இப்போ ஸ்பேஸ் விட்டதுனாலதான் வந்துட்டு நம்மளோட பரி வந்துட்டு இவ்வளோலாம் வேலை பார்த்துருக்கா அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பா இல்லையா நம்மளோட பரி, அதை வந்துட்டு மனசு நினைச்சு ரோஹன் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம வீர் நிக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்துட்டு வீர்னு கண்ணால இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு தான் அவ ரிலைஸ் பண்றா, ஐயோ நம்ம இங்க இதுக்கு வரோம், நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திரும்பி போயிட்டு இருக்கா. ரிலைஸ் பண்ற நம்ம இதுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.